Hi and hello, very good day. This is Fatima Quran from FK Fashion Hut. So, இன்னைக்கு நம்ம பிரேஸ்லெட்டில் டைப் 3 எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைப் 3 என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு டைப்லேயும் செகண்ட் டைப்லேயும் எப்படி நம்ம இந்த கிராக்கல் பீட் யூஸ் பண்ணி பண்ணமோ அதே தான், பட் இதில் செயின் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். ஐ ஹூக் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐ ஹூக்னாலும் சரி அண்ட் நெயில் பின்னாலும் சரி எது கிடைக்குதோ எடுத்துக்கலாம். ஐ ஹூக் இருந்தது அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேக் பண்ணுறதுக்கு. ஐ ஹூக்குக்கும் நெயில் ஹூக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹூக் அப்படின்றது மேலே இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு கண்ணு மாதிரி ஓட்டை இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஐ ஹூக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நெயில் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நெயில் ஹூக்னா இது ஆணி மாதிரி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஐ ஹூக் இருந்தாலே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐ ஹூக் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜம்ப்ரிங். ஸோ ஜம்ப்ரிங் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், அதே ஜம்ப்ரிங் தான் எடுத்திருக்கேன். ஒரு தடவை இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டுக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் தாராளமாக வரும் உங்களுக்கு நிறைய பிரேஸ்லெட்டுக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது எல்லாமே, பட் பெரிய பேக்காக தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஸோ பெரிய பேக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா கருக்காமல் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லாக் ஹூக். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ் ஹூக்குன்னு சொல்லலாம் இதை. இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸில் வரும் இல்லையா? ஸோ இதை லாக் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹூக் இது தனியாக கிடைக்கும். அண்ட் செயின் வேணும். செயின்லேயே வந்துட்டு 2 வெரைட்டி செயின் இருக்குது. இதில் வந்து ஹோல்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஒன்று. இன்னொன்று இந்த செயின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். இதில் எந்த செயின் போடணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த செயின் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போது மெஷர்மெண்ட், இதுக்குமே நமக்கு மெஷர்மெண்ட் வேணும். என்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே? இந்த பிரேஸ்லெட்டுக்கு கஸ்டமர் நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கொடுக்கல. அவங்க ஏஜ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் 15 வயசு பொண்ணுக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்ப தெரியல. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட் உங்களுக்கு நான் கடைசியில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் 15 வயசு பொண்ணுக்கு அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து மெஷர்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல, அவங்க ஸ்டாண்டர்டாக தான் பண்ணித்தர சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற சைஸஸ் 6.5 இன்ச். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பீடு வேணுமோ அந்த பீடை எடுத்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறது கிராக்கிள் பீட், டபுள் கலர் கிராக்கிள் பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கை ப்ளூவும் ஒயிட் கலரும் மிங்கிளாக இருக்கிற மாதிரி. அண்ட் ஐ ஹூக். ஸோ இது ரெண்டும் தான் வேணும். ஐ ஹூக் எடுத்துக்கோங்க. ஐ ஹூக்கில் ஒரு பக்கம் உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி அந்த ரிங் இருக்கும், அதில் கிராக்கிள் பீடை இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வளைக்கணும் கிராக்கிள் பீடை போட்டதுக்கு அப்புறம், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பொசிஷனை ப்ளையர் வச்சு வளைச்சி விட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ இங்கிட்டும் உங்களுக்கு வளையம் மாதிரி கிடச்சிருக்கும், கீழேயும் வளையம் மாதிரி கிடச்சிருக்கும். பாருங்கள், லைக் இந்த மாதிரி பொசிஷனில் உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ நான் ஃபுல்லாகவும் வளைச்சி விடலை, லைட்டாக ஓப்பனில் இருக்க தான் செய்யுது, தெரியுதுங்களா? லைட்டாக ஓப்பனில் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு மேக் பண்ணால் போதும். கனெக்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கேப் கொடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா அமுக்கி விட்டுக்கலாம், ஓகே? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 6 பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் காட்டிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது பிரேஸ்லெட்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் நெக் பீஸ் செய்யலாம். இல்லை ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரேஸ்லெட்ஸ்க்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது பேசிக் தான். இதில் நீங்கள் நிறைய உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். லைக் 2 சைடும் கேப் போட்டு பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கலர் கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை இந்த பக்கமும் ஒரு குட்டி பீட் கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் கலர், என்னோடய கஸ்டமர் நீடு படி நான் சிங்கிள் கலர் நான் பண்ணியிருக்கேன். இப்போது இதை 2 நம்ம இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம பண்ண போகிறது. நான் டோட்டலாக 2, 4, 5, 6 பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி மடக்கி விட்டோம் இல்லையா? ஸோ அந்த பொசிஷனை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வச்சு ப்ரெஸ் பண்ணலை இல்லைங்களா? ஸோ அதனால லைட்டாக எடுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறத எடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த வளையம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம
ஓப்பனில் வச்சுருக்க அந்த பொசிஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ஆல்ரெடி வளையமாக இருக்கிற அந்த பொசிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வளைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதை நல்லா டைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். டைட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஷேப்பை அன்ஷேப் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் இப்படி வளைச்சி விடும்போதும் அந்த ஷேப்பும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஷேப்பும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் யூஸ் பண்ணும்போது கட்டர் பிளேயர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸை நீங்கள் வளைச்சி விட்டு எடுத்து விடுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கட்டரும் பிளேயரும் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, கையிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ அந்த டஃப்பாக இருக்க வேண்டாம், உங்களுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்க ஆரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருந்த 6 பீட்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற செயின் இந்த பொடி செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த பொடி செயின் தான் பிரேஸ்லெட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெரிய செயினை நம்ம இப்படி போட்டோன்னா கழுத்தில் போடுற செயினை கையில் போட்டிருக்க மாதிரி இருக்கிறதுனால குட்டி செயின் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 6.5 தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ 6 போதுமானது. ஸோ இந்த 6 வந்து ஜஸ்ட் நம்ம கையிலே வச்சு பார்த்தோன்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த பீடு இருந்தால் போதும், கீழே செயின் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ 6.5 இருக்கா, ஸோ நம்ம 6.5லேருந்து இப்படி வச்சு பார்க்கலாம். 2 சைடும் செயின் கொடுக்கும்போது ஈவனாக நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 6.5லேருந்து ஹாஃப் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? 6.5லேருந்து ஹாஃப் வந்துட்டு 3.25 வரும். அப்போது 3 இதோடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பிரேஸ்லெட்டில் சென்டர் பாயிண்ட் எது, இந்த பீட் தான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டாக வருது. அப்போது அந்த சென்டர் பாயிண்ட்டும் 3.25யும் நமக்கு மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஓகேவா? அப்போது இந்த பக்கம் 1.5 inches வருது, இந்த பக்கம் 1.5 inches வர மாதிரி இருக்கும். எஸ், கரெக்ட். 1லேருந்து 1.5 இந்த பக்கம் 5ல் இருக்குது, நமக்கு 6.5 வரணும். ஸோ 2 பக்கமும் 1.5 செயின் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இதே இது வந்துட்டு நீங்கள் ஒரு 8 பீட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக போடலாம். அப்போ செயின் வந்து நீங்கள் ரொம்பவே கம்மியாக வைக்கணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ நான் 1.5 எடுத்து இது எல்லாத்துக்குமே நமக்கு அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் தான் முக்கியம். மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பிரேஸ்லெட்ஸோ அக்சசரிஸோ எந்த அக்சசரி வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் அக்சசரி மேக்கிங்க்கு பிரேஸ்லெட்டுக்கு மட்டும்தான் இந்த கட்டர் பிளேயர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எந்த ஜுவல்லரி நீங்கள் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கட்டர் பிளேயர் தேவைப்படும். ஸோ கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இதில் கட் பண்ணிவிட்டு இந்த செயினை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் வேணும் இல்லையா, அதனால இன்னொரு சைடுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே வச்சு நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், ரொம்ப லெத்தாஜிக்கலாக ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன சின்னதாக மைன்யூட் பார்ட்டிகல்ஸில் நம்ம கட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். லைட்டாக குத்தினாலுமே இதோடைய பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கையில் குத்துனா நமக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள், சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற விஷயம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஓகே எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசுரும் இருக்கக்கூடாது, கரெக்டாக நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டையுமே 1.5 inches எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரேஸ்லெட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எண்டு இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு எண்டில் அந்த வளையம் வளைஞ்சு இருக்கும்ல, ஸோ அந்த வளையத்தை லைட்டாக நம்ம வெளியே எடுத்து விட்டுக்கலாம். நம்ம தான் மடக்கியிருப்போம், அதை நம்ம யூஸ்வலாக பண்ணது தான். அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த செயினை
அப்படியே கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அகெயின் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக் டு ஷேப் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சைடு செயின் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். நீங்கள் ஒரு தடவையும் இதை எம்பி விட்டு பண்ணுறதுனால நீங்கள் லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும்தான் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துடும். இந்த மெட்டல்ஸில் இருக்கிற கோல்டன் கலர் பெயிண்ட். ஸோ அந்த பெயிண்ட் உறிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போதே அந்த நியூ லுக்கோடைய அப்பியரன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு எல்லாமே கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆர்னமெண்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கலர் ஃபேட் ஆக தான் செய்யும். இப்போ பாருங்கள், இப்போது மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோம். கரெக்டாக 6.5 இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஓகே. இப்போது இதில் என்ன லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஜம்ப் ரிங்லேயே பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்குது. பிக் சைஸும் இருக்குது, குட்டி சைஸும் இருக்குது. நம்ம பிரேஸ்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே குட்டி சைஸ் ஜம்ப் ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். குட்டி சைஸ் பெரிய சைஸ்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த வளையத்தோடைய மெஷர்மெண்ட் அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். குட்டினா ரொம்பவே சின்னதாக இருக்கும். பெருசு அப்படின்னா ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் மோஸ்ட்லி குட்டி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த சைடு நமக்கு வேணும்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். ஆப்போசிட்டில் எப்படி மாட்டுவோம்? அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வெறும் ஜம்ப்ரிங் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா ஜம்ப்ரிங்கில் தான் மாட்டணும் இல்லையா? இதை இந்த எண்டில் மாட்டிக்கலாம். இன்கேஸ் இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துர்லாம். என்ன பண்ணுவீங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு? இந்த ஜம்ப்ரிங்கை கழட்ட போகிறீங்க. இதில் வந்து ஒரு எவ்வளோ மெஷர்மெண்ட் அவங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படி சொல்கிறாங்களோ அதை வந்து இதை கட் பண்ணிடுவீங்க. இந்த இப்போ வந்து 3 இது எனக்கு வேண்டாம், இது இல்லைன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3ஐயும் கட் பண்ணிட்டு இந்த ஜம்ப்ரிங்கை தூக்கி இந்த இடத்துல மாட்ட போகிறோம். அப்போ சைஸ் நமக்கு கம்மியாயிரும். இந்த மாதிரி சைஸ் கம்மி பண்ணும்போது ஆப்போசிட்டில் 2 சைடுமே ஈவனாக கம்மி பண்ணணும். ஒரு சைடு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஓகேவா? ஸோ நான் இப்போ 6.5 அப்படின்றது இப்போ இது எக்ஸஸாக தான் இருக்கும். 8 வரைக்கும் இருக்கும். 8 வரைக்குமா? ஓகே, பார்க்கலாம். 7க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 7.25. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த மெஷர்மெண்ட். ஓகேவா? பட் ஓகே, எனிவே ஒரு 15 வயசு பொண்ணுக்கு இது வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும் பிரேஸ்லெட். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய பிரேஸ்லெட் மேட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிடும். அவங்க எப்படி இருப்பாங்க, கை வந்து ரொம்ப குண்டாக இருக்குமா, கை ஒல்லியாக இருக்குமா, அந்த மாதிரியாவது பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணோடைய கைக்கு தான். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு இது வந்து சைஸ் சின்னதாயிடுச்சு, பெருசு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே பெருசு பண்ணலாம். எப்படி ஷார்டன் பண்ணுறது அப்படின்றதுக்காக 2 சைடு ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை வந்து கொஞ்சம் தள்ளி மாட்டலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துல லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு இதே மாதிரி இன்னொரு பீட் ஆட் பண்ணலாம், நம்பர் 1. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஜம்ப்ரிங்கை ஆட் பண்ணலாம். அப்போ இன்னொரு ஜம்ப்ரிங் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒன்று இந்த இடத்துல எக்ஸ்டர்ன் ஆகும். ஓகேவா? இங்கேயும் மாட்டிக்கலாம், இல்லை கொஞ்சம் டைட்டாக வேணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா 2வது ஜம்ப்ரிங்கில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பீட் ஆட் பண்ணுறது தான் வே. இந்த மாதிரி எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம்.
இது மட்டும் இருந்தால் ஓகே, கேட்குற கஸ்டமருக்கு ஓகே. இல்லை இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம அழகாக ஒரு சார்ம்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இதே செயின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த செயினை குட்டியாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் கட் பண்ணல, கொஞ்சம் நார்மலாக சின்னதாக தான் கட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் செக் பண்ணிடணும், இந்த இடத்துல கரெக்டாக பிசிறு இல்லாமல் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ப்ரொசீஜருக்கே போகணும். ஓகே, இப்போ பிசிறை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் எடுக்க போகிறது ஐபின். ஓகேவா, ஒரு ஐபின், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ பால் தான் கொடுத்துருக்கேன். ஏன் ப்ளூ பால் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதே ப்ளூ பால் கொடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற இயரிங் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற கேப் கூட இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பேசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பேசர்னால் இதுக்கு நேம் தான் ஸ்பேசர். இது வந்து மோஸ்ட்லி ஜும்காவுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜும்கானா இயரிங் நம்ம ஜிம்கி போடுவோம் இல்லையா, ஸோ ஜிம்கி செய்யும்போது இதை உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பேசரை கூட நம்ம இப்படி அழகாக மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பீடு பத்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதை வளைச்சி விட்றதுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே குட்டியாக கொஞ்சமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் வளைச்சி விட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பீட் போட்டு ஒரு ஸ்பேசர் போட்டாலே போதும், ஸ்பேசர் மஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஹூக் மாட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹூக் மாட்டுறதுக்காக நம்ம ஒரு ஜம்ப் ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஜம்ப் ரிங்கை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த செயின், ஸோ இந்த செயினில் ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செயினில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்கள் அழகாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தான் கொண்டு போய் அந்த ஹூக் மாட்டியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல போட்டிருக்க ஜம்ப்ரிங்கை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு இந்த செயினை அந்த இடத்துல மாட்டிடுங்க. இந்த செயினோட எண்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எண்டை கொண்டு போய் மாட்டிடலாம். மாட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. புரிஞ்சுதா? இப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கீழே உங்களுக்கு தொங்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கையில் மாட்டும்போது கையில் மாட்டிட்டு பார்க்கும்போது இது உங்களுக்கு இப்படி தொங்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு ஆட்-ஆன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ரேஸ்லெட் பண்ணும்போது இப்படி நீங்கள் கீழே தொங்க விடுறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கையில் போடும்போது நம்மளுக்கு அந்த இடம் மட்டும் ஷேக்கிங்காக இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த கீழே தொங்க விடுறது கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுலேயே கீழே சார்ம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் வந்துட்டு நெயில் ஹூக் பண்ணியிருக்கேன். இதே இது வந்துட்டு உங்களுக்கு ஐ ஹூக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐ ஹூக்கில் பண்ணும்போது இப்படி நீங்கள் போடுவீங்களா, அப்போ கீழே இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோலை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒன்று ஏதாவது ஒரு சார்ம் யூஸ் பண்ணலாம், லைக் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற சார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லோரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இடத்த கவர் பண்ணலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம சார்ம்ஸ் ஒரு குட்டி சார்ம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம், லைக் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் பீட்ஸ் கொடுத்து
அதுக்கப்புறம் செயின் கொடுக்கும்போது இதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் கஸ்டமருக்கு. ஓகேவா? கஸ்டமர் கேட்குறதையே நீங்கள் பண்ணி கொடுக்குறத விட கஸ்டமர் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்க. இந்த மாதிரி லோரியல்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சஜஷன் கொடுத்து நீங்கள் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ஹாப்பி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைப் 3 செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரேஸ்லெட்ஸ் நிறைய கலர்ஸில் நீங்களே மேட் பண்ணி செல்ஃபாக சேல் பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிரேஸ்லெட் இது தான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.